சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் உச்சத்தை எட்ட போகிறாங்க இந்த 2024. உங்களுடைய நாலேஜை மட்டுமே ஷேர் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் மிகப்பெரிய அளவில் ஸ்கோப் இருக்குது, மிகப்பெரிய அளவில் உச்சத்துக்கு தோறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓன் பிஸ்னஸ்ஸு ரெக்கு கட்டி பறக்க போகுது. எனக்கு 7ஆம் இடம் தான் பக்காவாக வேலை செய்ய போகுது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம ப்ரீவியஸ் காணொளியில் கல்வியை பற்றியும் உங்களுடைய மன வாழ்க்கையை பற்றியும் நிறையா போட்டிருக்கோம். பிரச்சனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இந்த 2024க்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். பட்டு இப்போ என்னென்னா, ஜாபா பிஸ்னஸாக உங்களுடைய 2024 ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஜாப் ஆர் பிஸ்னஸ், எதுக்காக நம்ம உழைக்கணும், எதுக்காக பணம் ஈட்டணும், எப்படி பணம் ஈட்டணும், அந்த ஈட்டின பணத்தை எப்படி செலவு பண்ணணும், இதுதான் இருக்கக்கூடிய மேஜர் ரோல் லைஃப்பில் இருக்கக்கூடியது. பொருள் சார்ந்த உலகத்தில் நம்ம இருக்கோம். பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தில் இருக்கோம். பொருளை சார்ந்து இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நீங்களும் அது கூட சேர்ந்து ஓடணும். ஏன்னாக்கா இன்றைக்கி பணம் இல்லைனாக்கா பிணத்துக்கு சமமானவர். இந்த பிணத்தை எடுக்கணுன்னா கூட பணம் தேவைப்படுது. பிணமாக மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்களுடைய உடம்பை ரிமூவ் பண்ணுறது கூட இந்த பணம் தேவைப்படுது. இன்றைக்கி பணம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம். பணத்தை தேடிய வண்ணம் இருந்தால் தான் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய ஈன்ற பிள்ளைகள், உங்களோட குடும்பத்தினர் கூட உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாமா? நான் பணத்தை எப்படி வேணாலும் நான் திரட்டலாமா? அதுக்குன்னு ஒரு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எதுவுமே தேவையில்லையா அப்படின்னம்னா அது கிடையாது. ஒரு பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி அர்த்தம் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா அது முறையான முறையில் ஈட்டப்பட்ட ஒரு பணமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஈட்டப்பட்ட பணத்தில் நீங்கள் வாங்கின கல்வியாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின சொத்தாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின புகழாக இருந்தாலும் சரி, எல்லாம் வாங்கினேன்னா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா கல்வின்றதுக்கு கூட எப்படி சார் கல்வியை நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இன்றைக்கி எல்கேஜிலேருந்து நீங்கள் டாக்டர் கிட்டத்தட்ட உச்சபட்சமான போஸ்ட் கிராஜுவேட் அல்லது ரிசர்ச் ஸ்டடீஸ் வரைக்குமே நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் எஜுகேஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் பணம்ன்றது பிரதானமான விஷயமாக இருக்குது கல்வித்துறையில். அப்போ பணம் கொடுத்தா தான், அப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டினா தான் நீங்கள் படிக்கிறது. அப்போ ஃபீஸுக்குன்றதுக்கு வேணால் கூட குறைச்சா இருக்கலாம். ஒரு இடத்துல சின்ன வேல்யூவாக இருக்கலாம், ஒரு இடத்துல பெரிய வேல்யூவாக இருக்கலாம். அப்போ பணம் அந்த இடத்துல பிரதானம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மூணுமே எது மேலே இருக்குன்னா பணத்தின் மேலே இருக்குது. உண்ண உணவுன்றதும் பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அதை எப்படிப்பட்ட உணவு உண்றீங்க அப்படின்றதுக்கு பணம் தேவைப்படுது. அது ஆசையின் பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது இச்சையின் பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய விருப்பத்தின் பால் பட்டதாக இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு தன்மையில் நீங்கள் அந்த உணவு பொருளை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உடுக்க உடை, சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும், லக்ஸுரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு தன்மை. லிவிங் ஸ்டைலு அது தீர்மானிக்கிறது பணம். இருக்கக்கூடிய வீடு அது தீர்மானிக்கிறது பணம். அப்போ பணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரோல் ஆகுது. அப்படின்றப்ப இந்த பணத்தை நீங்கள் அறத்தின் அடிப்படையில் சம்பாதிக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய நீடித்த தன்மையில், உங்களுடைய நிலைபெற்ற தன்மையில் இருக்கும். நியாயமான முறையில் சம்பாதிக்கிறப்ப அது பெரிய அளவில் பயமும் இருக்காது, பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தையும் தராது. நிதான போக்கில் அது சிலு 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 தென்றல் காற்று மாதிரி போகும். ஒரு புழுதி வாரி இறைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலையோ அல்லது அநியாயத்தின் அடிப்படையிலையோ அல்லது அதர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பணம்ன்றது எப்படி ஒரு புயல் கரையை கடந்து போகுதோ, பெரிய சேதத்தை விளைவிச்சிட்டு போதோ, அது போல தான் உங்களுடைய பெருமையும், உங்களுடைய புகழையும், உங்களுடைய வளமான வாழ்க்கையும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அதை அழிச்சிட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதிகபட்சம் ஒரு அர்த்தத்தோடு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அதில் தான் இந்த காணொலின்றது ஜாப் ஆர் பிஸ்னஸ் அப்படின்றது வேலையா அல்லது வியாபாரமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வேலைக்கும் வியாபாரத்துக்கும் என்ன தன்மை இருக்குனாக்கா, வேலைன்றது நீங்கள் சம்பளத்தை வாங்குகிற தன்மை, வியாபாரம்ன்றது சம்பளத்தை கொடுக்குற தன்மை. அதாவது நீங்கள் முதலாளியா தொழிலாளியா அப்படின்றது தான் இதில். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க, தொழிலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க. முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸில் இருக்க போது, எப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை
இன்ஹால் பண்ண போகிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு லயபிலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறதும், அதே மாதிரி தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் எப்படிப்பட்ட காலநிலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் மேம்பட்ட தன்மையில் அதாவது பதவி உயர்வு பெறுறதுக்கான வாய்ப்பில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்றதை பார்க்கலாம். இத்தகைய தன்மையில் கன்னியா ராசிக்கு இந்த 2024ன்றது எப்படிப்பட்ட பிஸ்னஸையோ ஜாபையோ தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, ஜாப் அப்படின்றது 10ஆம் பாவம் தான் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10 அப்படின்றது புதன் இருக்கிற இடமும் 3ல். அப்போ ஒரு சர்வீஸ் மோடில் அதாவது பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலையோ அல்லது கன்சல்டன்ட் பேஸ்லையோ அல்லது சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடிய ஜாபுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுலேருந்து சில பல சிக்கல்கள் வந்தால் கூட அதை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய சிக்கல்கள் வரும், ஆனால் அதை சமாளிச்சிருவீங்க. சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னம்னாக்கா கன்சல்டண்ட்டாக ப்ளே பண்ணுறதோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சேவையின் அடிப்படையில் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னம்னாக்கா, இப்போ ஏர் டிக்கெட் புக் பண்ணி தரோம், ரயில் டிக்கெட் புக் பண்ணி தரோம், ஒரு கம்யூனிகேஷன் சிம் அப்ளை பண்ணி தரோம், அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம், ஒரு விஷயத்தை ரிப்பேர் பண்ணி தரோம், அல்லது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். அதாவது சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். அது நிறைய பிஸ்னஸ் இருக்குது. தகவல் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மட்டுமே. இப்போ வாத்தியாரும் சர்வீஸ் தான், அவர் ஒன்றும் ப்ராடக்ட் விற்கலை. லெக்சரரு, ப்ரொஃபஸரு, ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துகிறவங்க அப்படின்றவங்க நடத்துகிறவங்களுக்கு தான் அது ப்ராஃபிட் லாஸு. இவங்க என்னன்னாக்கா, அதாவது இவங்க கையில் என்னென்னா திறமை தான் இருக்கும், திறமையாக அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ அது ஜோடராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் பூராமே என்னென்னா சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் உச்சத்தை எட்ட போகிறாங்க இந்த 2024ல். இது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா பர்சனல் இஷ்யூஸு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தால் கூட, ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு ஏடாகூடமாக பண்ணிகிட்டு இருப்பாப்புல, தன்னோட பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் டிகிரேடு ப்ரோமோட்டு, கொஞ்சம் மனைவி கணவனுக்குள்ளே டிஸ்பியூட்டு, இதெல்லாமே இப்போ அட் ப்ரெசண்ட்டு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் அந்த ராகு 6 சனியோட காலில் வந்துட்டார்னா சொல்லவே வேண்டியதில்லை. இப்போவே சனியே ராகு காலில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு 6ஆம் இடத்துல. அப்போ இன்னமும் அவர் சனி சதயத்தில் இருக்க, ராகுவும் உத்திரட்டாதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைன்றது மிகப்பெரிய அளவில் சிக்கல் வர்றதுக்கோ அல்லது பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருவார். அதனால் அது கொஞ்சம் உங்களுடைய ஜென்னச்சாட்டில் அது எப்படிப்பட்ட தன்மையில் 6ஆம் பாவம் வேலை பார்க்குது அப்படின்றது. ஏன்னா இந்த இடத்துல 6ஆம் பாவம் அப்படின்றது உங்களுடைய ஜாபை சொல்லக்கூடியது. அது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்போ சர்வீஸ் மோடில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஜாப் வைஸு ஒரு இடத்துல நான் எம்ப்ளாயாக இருக்கேன், அது சர்வீஸ் மோடில் இருக்குது. இப்போ ஐடி செக்டர்லாம் பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் சர்வீஸ் தான். அவங்க ஒன்றும் ப்ராடக்ட் விற்கல. அவங்க ப்ராடக்ட் அப்படின்றது ப்ராஜெக்ட் தான் ப்ராடக்ட்டு. அது எல்லாமே மெட்டீரியலாக கையில் தரதில்லை, எல்லாமே நான் விசிபிள் ஐட்டம் தான். அதாவது நீங்கள் செஞ்சு தருவீங்க, ஒரு சேவையை செஞ்சு தருவீங்க, ஒரு விஷயத்தை செஞ்சு தருவீங்க. ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கலாம், ஒரு க்ரியேட்டராக இருக்கலாம், ஒரு யூடியூப் க்ரியேட்டராக இருக்கலாம். இந்த மாதிரி தன்மைகள்லாம் நீங்கள் உங்களுடைய நாலேஜை மட்டுமே ஷேர் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் மிகப்பெரிய அளவில் ஸ்கோப் இருக்குது, மிகப்பெரிய அளவில் உச்சத்துக்கு தோறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் திடீர்னு பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசினர்களுக்கு இந்த 2024ல் நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னாக்கா கிடைக்கும். ஜாப் மாற்றம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 9ல் குரு வரப்போ அவர் யார் காலில் வருவாருன்னாக்கா, உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு இந்த சுக்கிரனுடைய காலில் வரப்போவே உங்களுக்கு பதவியை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குரு பரணி இப்போ அவர் வக்ரகீதை நிவர்த்தி பெற்று கேது 4ஆம் காலில், அதாவது கேதுனாங்க அஸ்வினி 4ஆம் பாதத்தில் நகர்றாரு. அதுவே இப்போ உங்களுக்கு வேலையில் சிக்கல் இருந்தால் கூட அது வேலை மாற்றத்தை தரதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தோம். அது 8ல் தான் குரு இருக்கார். 7 கூட 8ல் இருக்கிறப்ப வேலை வழி சிக்கல்கள் இருக்கும். அப்படின்னம்னா இந்த இடத்துல 6ல் பலம் பெற்ற சனி இருக்கார். அது 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட சாரத்தில் தான் இருக்கார். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆண்டுன்றது கன்னியா ராசினர்களுக்கு ஜாப் வைஸு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை, அது ஃபேமிலி இஷ்யூஸ் வந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக அப்ராட் போகணுமா போங்க, தாராளமாக வெளிமாநிலம் வாங்கிட்டு போகணுமா போங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் எந்த செயலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாபில் ஒரு நல்ல மாற்றம், ஜாபில் நல்ல முன்னேற்றம், ஒரு ப்ரொமோஷனோட தர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய ஜென்னச்சாட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுலேயும் 6, 10, 11 சப்போர்ட் பண்ணுச்சு, 8, 12 சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா நீங்கள் வெளிநாட்டில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 9, 12 சப்போர்ட் பண்ணுச்சு, உங்களுடைய 6ஆம் இடத்தோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னம்னாக்கா மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டில் போய் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அதனால் ஜாபில் வரக்கூடிய மாற்றத்தை
கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நீங்களாக ஒரு ஜாபை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 3ல் இருக்கார். யாரோட சேர்ந்துருக்காருன்னா உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து தான் 3ல் இருக்கார். அப்போ இந்த கம்யூனிகேஷனே உங்களுக்கு நீங்களாக க்ரியேட் பண்ணுறது, நீங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கும். அதாவது நீங்களாக இல்லை சார் நான் வந்து எனக்கு ஜாப் வைஸ் நான் மாறி போகிறேன் சார், நான் ஜாப் வைஸ் ரிசைன் பண்ணுறேன், நான் ஜாப் வைஸு அப்படின்றத நீங்களாக முடிவெடுக்காமல் அது தானாக வரதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன வாய்ப்பு வந்தால் கூட அதை நீங்கள் துணிஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு தயக்கத்திலே இருக்கிறது, என்னடா அது வெளியே போனோம்னா வேலை கிடைக்குமா, அல்லது அந்த கம்பெனியை நம்பி போகலாமா அப்படின்றப்ப அந்த கம்பெனியை நம்பி போகலாமா அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக 9, 10, 11 வேலை செய்ய போகுது அப்படின்னா தாராளமாக நம்பி போகலாம். அந்த கம்பெனியை நம்பி போகக்கூடாது அப்படின்றது அந்த இடத்துல உங்களுக்கு இப்போதைக்கு 8, 12, 6 தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு நல்லது. அப்போ ஜன்ன சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இந்த இடத்துல வாய்ப்புகள் நிறையா வரும். அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ ப்ரொமோஷன் ஆகிறதுக்கோ அது எல்லாமே, ஆனால் மாற்றங்கள் பூராமே உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தை மகிமைப்படுத்துறதான ஒழிய உங்களுக்கு ஏழ்மைப்படுத்துறதுக்கு கிடையாது அப்படின்றது ஒரு காங்கிரீட்டாக நம்புங்க. அதே நேரத்தில் ஓன் பிஸ்னஸ் அது எப்படி இருக்க போகுது? ஓன் பிஸ்னஸ்ஸு ரெக்கு கட்டி பறக்க போகுது. எனக்கு 7ஆம் இடம் தான் பக்காவாக வேலை செய்ய போகுது. ஏன்னா ராகு யாரோட காலில் இருக்காருனாக்கா புதனுடைய காலில் இருக்கார். புதன் யாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி, அவர் தான் 10 கூடையன்னு. அப்போ இந்த இடத்துல ஆகஸ்ட் வரைக்குமே மிகப்பெரிய அளவில் அணுகலாம். நீங்கள் எது எடுத்து வச்சாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ஜனனச்சாட்டும் மட்டும் சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த 7 அங்கே கெடாமல் இருக்குது, 7, 10 நல்லாவே இருக்குது அப்படின்னம்னா 2, 7, 10 நல்லா கனெக்ட் ஆகுது, என்னுடைய திசா புத்தி அந்தரமும் எனக்கு லிங்க் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் 2, 7, 10 லிங்க் ஆகுது எனக்கு அப்படின்னம்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மேஜராக ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நூதனமான முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கான. ஆனால் அந்த அளவுக்கு இந்த தொழிலில் இவ்வளோ வருமானமா, இந்த தொழில் செஞ்சால் இவ்வளோ வந்துருமா, இந்த பிஸ்னஸாக பண்ணி இவ்வளோ சம்பாரிச்சிங்க, இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 2 காசை 10 காசாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு, 2 ரூபா முதல் போட்டோம்னா 10 ரூபா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே நூதனமான முறையில் வரக்கூடிய வருமானங்கள். அப்போ விசிபிளாக பெருசாக நீங்கள் உழைக்கிறது தெரியாது, ஆனால் ஏர்ன் பண்ணுற வாய்ப்புகள்ன்றது நிறைய பேர் இருக்கும். அப்போ கன்னியா ராசினர்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பெறக்கூடிய லாபமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்காது ஒழிய, ஆனால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வருமான ரீதியாக உங்களுக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். வருமான ரீதியாக உங்களை உயர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டுன்றது ரெக்கவர் மிகப்பெரிய அளவில் ஏற்றம், நூதனமான முறையில் ஏர்ன் பண்ணக்கூடியவன், முறையான முறையாக வச்சுக்கிட்டு தான் பெஸ்ட்டு இன்னும் சொல்ல போனால். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனிசாரத்தில் வரப்போ முறையற்ற முறையில் கூட வருமானம் பெறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். ஆனால் அதெல்லாமே சில விஷயங்கள் அறத்தின் அடிப்படையில் வர்றதை நம்ம அனுமதிக்கும் பட்சத்தில் மட்டும்தான், அறத்தின் அடிப்படையில் வர்றதை நம்ம அனுமதிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த பணம் நிலையாக இருக்கும். இல்லையா எங்கேயோ போகிறவன், அதாவது கண்டெடுத்த பணம் நம்ம பணமா, கண்டெடுத்த பொருள் நம்மளுதா, யாரோடையோ அவங்களுடைய கவனக்குறைவோ அவங்களுடைய விதி பயணம் அவங்க விட்டுட்டு போனதாக இருக்கும். அப்போ அதை எடுத்தோம்னாக்கா என்ன செய்யணும், ப்ராப்பராக நம்ம உரியவன்ட்ட சேர்க்கறதுக்கான வழியை தான் பார்க்கணும் போலே. அது எனது அப்படின்றது உடைமை கொள்றதோ தவறானது. அது போல தான் என்னன்னாக்கா இந்த இடத்துல வாய்ப்புகள் நிறையா வரும். அந்த இதை நீங்கள் அறத்தின் அடிப்படையில் நீங்கள் அணுகும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் வளமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஜாப் அல்லது பிஸ்னஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதற்கு நான் பதிலளிக்கிறேன். இல்லை என்னுடைய ஜாதகத்தை முழுமையாக, என்னுடைய ஜாப் என்ன, என்னுடைய பிஸ்னஸ் என்ன, எப்படிப்பட்ட காலநிலையில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அது எழுதி என்னுடைய அந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்க நம்மளோட கம்பெனிலேருந்து ஆளுங்க உங்களை ஆன்லைனில் கன்வே பண்ணுவாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நானே உங்களுக்கு அது எப்படிப்பட்ட தன்மையில் இந்த 2024ன்றது உங்களுக்கு ஜாப் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ், அதாவது பிஸ்னஸ் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் பணம் ஈட்ட போகிறீங்க
அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.